அதாவது சபரிமலைன்றது வந்து ஒரு அற்புதமான யாத்திரைமா. அது வந்து எப்படின்னா, அ கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதுதான் ஐயப்பனுடைய தாரக மந்திரம். அதுவும் தத்துவமசி அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து அகம் பிரம்மாஸ்மி தான் நமக்குள்ள கடவுள் இருக்கார். ஆனா, அந்த தத்துவமசின்ற ஒரு குழந்தை என்ன சொல்றதுன்னா, என்ன நம்பி வா. எப்படி நம்ம வரதர் வந்து காஞ்சிபுரத்தில சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷிசாமி மா சுச்சகன்னு சொல்றாரு. என் பாதத்தை சரணாகதி அடை. உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன்ற மாரி. சபரிமலையை பொறுத்தவரையில இருமுடியோடு அந்த பக்தி என்ற நெய்யை, பசும் நெய்யை அந்த உண்மையான பக்தியை இருமுடியில் அந்த தேங்காய் எப்படி அந்த 2 வெள்ள உள்ள இருக்கோ, அந்த மாரி வெள்ளை மனதோட அந்த நெய் என்ற பக்தியை நாம் சுமந்து செல்கின்றபோது, அந்த ஐயன் மேனியிலே அது விழும்பொழுது, நம்முடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேறுகிறது. இதுதான் இந்த சபரிமலை யாத்திரையின் மிகச்சிறந்த தத்துவம்.